ராம் நாராயண் ராம். இன்று நாம் சில அனுபவங்கள் பற்றி பேசப் போகிறோம். ராம் நாராயண் ராம் பற்றிய போதனைகள் பகிரப்படும் ஒவ்வொரு முறையும் சமூகத்தில் மிகப்பெரிய நேர்மறை மாற்றங்கள் ஏற்படுகின்றன. மக்களின் எண்ணங்கள் மாறுகின்றன. சந்தான்தல் தலைவர் சங்கர் சர்க்கார் அவர்கள் ராம் நாராயண் ராம் குறித்து பேசும் ஒவ்வொரு முறையும் அனைவரின் மனதிலும் எண்ணங்களிலும் புதிய ஆற்றலை ஊட்டும் கருத்துக்களை பகிர்கிறார். ஒரு நிகழ்வை நினைவுபடுத்தும் போது தலைவர் கூறுகிறார், கொல்கத்தா நகரத்திலிருந்து ஒரு தூரத்தில் ஒரு ஆற்றங்கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். ஒருமுறை 3 சகோதரர்கள் கொண்ட ஒரு குடும்பம் அங்கு வந்தது. அவர்களில் இளையவர், இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அது இறைவனின் விருப்பப்படி நடக்கிறது என்று கூறினார். இறைவனின் எண்ணம் இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது. இந்த உலகத்தில் நிகழ்வுகள் எல்லாம் இறைவனின் விருப்பப்படி நடக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் நன்மையும் தீமையும் இரண்டுமே நடக்கின்றன என்பது கவனிக்க வேண்டிய விஷயம். சமூக நலனுக்கான செயல்களும் குற்றச் செயல்களும் உள்ளன. அதனால் உலகில் நடக்கும் எல்லா தீய செயல்களும் குற்றங்களும் கூட இறைவனின் விருப்பமா என்று நாம் எண்ண வேண்டுமா? கடவுள் நமக்கு தீய செயல்களை செய்ய தூண்டுகிறாரா? மனிதர்கள் பெரும்பாலும் தங்களுடைய செயல்களை, நல்லவற்றையும் கெட்டவற்றையும் கடவுளிடம் போட்டுவிடுகின்றனர். ஆனால் ஒவ்வொரு தவறுக்கும் மனிதரின் கையே காரணம். ஒருவர் ஒரு கூட்டத்தில் உங்களுக்கு சாட்டையடி கொடுத்துவிட்டு, நான் அடிக்கவில்லை, கடவுள் அடித்தார் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நிச்சயமாக இல்லை. கடவுள் எவரையும் அடிக்க முடியாது என்றுதான் நீங்கள் நினைப்பீர்கள். அதனால்தான் மனிதன் தனது தவறான செயல்களுக்கு தானே பொறுப்பானவன் என்று கூறப்படுகிறது. இன்று மனிதர்கள் பேராசையிலும் சுயநலத்திலும் முழங்கியிருக்கிறார்கள். உங்களிடம் தேவையானவர்களை மட்டுமே நீங்கள் மரியாதையுடன் அணுகுகிறீர்கள், இல்லையெனில் அவர்களை புறக்கணிக்கிறீர்கள். இதுதான் இன்றைய உண்மை. தலைவர் மேலும் கூறுகிறார், ஒருமுறை அவர் பல நண்பர்களுடன் ஆற்றில் பயணம் செய்தார். அங்கே பலரும் ஒரு துறவி உட்பட இருந்தனர். அங்கேயும் இந்த உலகில் நடக்கும் எல்லாம் கடவுளின் விருப்பப்படிதான் நடக்கிறது என்ற கருத்து விவாதிக்கப்பட்டது. அப்போது தலைவர் அவரது அனுபவங்களையும் குருஜி சொல்லிக் கொடுத்த பாடங்களையும் பகிர்ந்து கொண்டார். மனிதர்கள் தங்களுடைய தவறான செயல்களுக்கு பொறுப்பேற்க மாட்டார்கள் என்பதையும், தவறுகளை கடவுளின் மீது போடுவதையும் அவர் விவரித்தார். கடவுள் ஒருவரை தவறான செயல்களை செய்யச் சொல்லுவாரா என்பதை அவர் கேட்கும்போது அங்கே இருந்த அனைவரும் மௌனமாகிவிட்டனர். உண்மையில் இது யாரின் விருப்பப்படி தவறான செயல்கள் செய்யப்படுகின்றன என்பதை யோசிக்க வைக்கின்றது. ராம் நாராயண் ராம் எப்போதும் மக்களுக்கு நேர்மறை எண்ணங்களை பேணி வாழ்வில் நற்காரியங்களை செய்து அதிகமானவர்களுக்கு உதவுங்கள் என்று போதித்துள்ளார். ராம் நாராயண் ராமுக்கு எங்கள் மிகுந்த வணக்கங்கள்.